وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவைகளை அந்த மலக்குகளுக்கு முன்பாக்கி, மலக்குகளே, ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதி ஆவதற்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே. இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என கூறினான். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக்க தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீ மிக்க அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றாய் என கூறினார்கள். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. பின்னர் இறைவன், ஆதமே, நீங்கள் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் என கூறினார். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் மலக்குகளை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றைகளெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளையை நிராகரிப்பவனாகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இச்சோலையில் வசித்திருங்கள். நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை அணுகாதீர்கள். அணுகினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்களாவீர்கள் என்று கூறினோம்.
فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. எனினும் இப்லீஸாகிய ஷைத்தான் அவ்விருவரையும் தடுக்கப்பட்டிருந்த மரத்தை அணுகி தவறிழக்கும்படி செய்து அச்சோலையை விட்டும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலருக்கு எதிரியாவார். இச்சோலையிலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் உண்டு. அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார். அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிப்பவனும் அளவற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என்னுடைய தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர் என்னுடைய அந்நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. அன்றி எவர்கள் என்னுடைய நேர்வழியை நிராகரித்து என்னுடைய வசனங்களை பொய்யாக்குகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே, அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. இப்லீஸின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையை நினைத்து பாருங்கள். நீங்கள் எனக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நானும் உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன். என்னையே பயந்து அஞ்சுங்கள்.